ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு அன்லவிங் ஹஸ்பண்ட். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வயசை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாக போகும். அது வந்து யூடியூப்பில் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஸ்டோரி ரீச் ஆக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ்ப்பா லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமின் வந்துட்டு ப்ரொஃபஸர், உங்களுடைய ப்ரொஃபஸர். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுடா. தென் ஹே டு லவ் தான். எந்த மாதிரினா, இப்போ வந்து ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அது உங்களால் தான். அதனால் ஜிம்மின் உங்களை ரிவெஞ்ச் எடுப்பான். இதுதான் ஸ்டோரி. ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜிம்மின் தான்டா உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் இங்கே பாரு, என்ன பாரு. சார் என்னடி நினச்சிட்ருக்க? உங்கள் அத்தாக்கிட்டேயும் உங்கள் அப்பங்கிட்டேயும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். சார் இதை நீங்கள் லவ்வபிளாக என் மேலே கேர் எடுத்து என் மேலே லவ்வோடு வந்து கேட்டிருந்தா நான் ஆசை பண்ணியிருப்பேன் சார். ஆனால் நீங்கள் என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை மேட்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க சார். அது நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏய் நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை மாட்டிகிட்ருக்கான். உங்களுக்கும் வேறு வழி தெரில. உங்கள் வீட்டில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு. நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணுடா. ஜிமின் சார் வேணாம் சார், என்னை கல்யாணம் பண்ணிக்காதீங்க சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிமின் நீங்கள் சொல்கிறத எதையுமே கேட்கல. நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் டேட்டு வந்துருச்சு. மகாலே ஆடம்பரமாக இருக்குது. எல்லார் ஃபேஸ்லேயும் ஹாப்பி. ஜிமின் ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மக்கு. ஆனால் உங்கள் ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்னஸ் தாண்டா, டியர்ஸ் தாண்டா. அப்படியே டியர்ஸ் தேங்கி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்கள் மூஞ்சியே வீங்கி போயிடுச்சு, அந்த லெவலுக்கு இருக்குது. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் ரூமில் உங்களை கூப்பிட வராங்க. அங்கே ஐயர் பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டுருக்க. உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட வராங்க. உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஒயன் எதுக்கு ஒயான்னு அழுதுட்ருக்க? எப்போயா இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க தானே போகிற, வேணா அம்மா விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கியா? அழுகாதிரி செல்லக்குட்டி, ஒரு ஃபோன் மட்டும் அடி, அம்மா அப்படியே பறந்து ஓடி வந்து உங்ககிட்ட நிற்பேன். உங்கள் அப்பாவையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன், சரியா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்க, உங்கள் அம்மா கிட்ட எதுவுமே பேச முடியல. அப்படியே உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அம்மா எனக்கு மேரேஜ் வேணாம்மா, ப்ளீஸ்மா, நான் உங்கள் கூடயே உங்கள் பொண்ணாக இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களோட டியர்ஸை தொடச்சி விட்டுட்டு, என்னடி நீ ரொம்ப ரொம்ப லவ் பண்ண பர்சனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, இப்போ என்ன இப்படி வந்து அழுதுட்ருக்க? கல்யாணம் முடிச்சு போகிற எல்லா பொண்ணும் இப்படி தான் சொல்லுவீங்க இப்படிக்கு. நானும் எங்கள் அம்மா கிட்ட அப்படி தான் சொன்னேன். உங்கள் அப்பாவை லவ் பண்ணி மேரேஜ் முடிக்க போகும்போது எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு நானும் இப்படி தான் சொன்னேன், அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கள் கூட இருக்கேன்னு. இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமா இல்லை? அதுவும் எனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அது மாதிரி தானே ஒயன் நீயுமே ஜிமினை லவ் பண்ண, இப்போ அவங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே, அம்மா நான் என்னோடய ப்ரொஃபஸரை லவ் பண்ணலம்மா, அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கணுன்றக்காண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இது எப்படிம்மா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குதும்மா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. வெளியிலையும் அழுகுறீங்க, உங்கள் மனசுக்குள்ளேயும் அழுகுறீங்க. இப்போ அப்படியே ஐயர், மா சீக்கிரம் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கத்த. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு மணமேடைக்கு தான் போகிறாங்க. மணமேடையில் ஜிமின் உட்காந்துருக்கான். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, தென் ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஜிமினை பார்த்தோன்னே பயம், ஒரு மாதிரி உங்களுக்கு கை காலெலாம் கிடுகிடுன்னு நடுங்குது. அதோடு அப்படியே ஜிமினுக்கு பக்கத்தில் போய்ட்டு உட்காடுறீங்க. ஜிமினும் அவனோட ஹேண்டில் தாலி எடுக்கிறான். அப்படியே உங்கள் கழுத்தில் கட்ட வரான். உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே நீங்களும் ஜிமினை பார்த்து, சார் வேணாம் சார்
அப்படி சொல்கிறீங்க? ஜிமின் ஒரு முறை தான் உங்களை பார்த்து அப்படியே உங்கள் கழுத்தில் தாலியும் கட்டிட்டான்டா. அவ்வளோதான், அவங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போது உங்களோட வீட்டுக்கு தான் உங்களையும் ஜிமினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பால் பழமும் கொடுக்குற சம்பிரதாயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சம்பிரதாயம் படி கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. ஜிமினுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஜிமினும் அட்டன் பண்ணி பேசுகிறான். பேசிட்டு இதோ வரேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறான். கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட, ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே உங்கள் அம்மாவும், தம்பி இது சம்பிரதாயம், இதை முடிச்சுட்டு போங்க, என்ன அதுக்குள்ளே போகிறீங்க? ஆண்டி எனக்கு வேலை இருக்குது, இது என்ன சம்பிரதாயம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஏய் சொல்றி அப்படின்றான். நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்து ஒரு மாதிரியாக பாவமாக மூஞ்சிக்கிறீங்க. அதாவது ஜிமினை விட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் ஒரு 5 நிமிஷம்தான் இருந்து முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜிமினுக்கு வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கான். இப்போது உங்கள் அம்மாவும் போயிட்டு பால் பழம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, அம்மா உன்னை என் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்காண்டி? பால் பழமும் சாப்பிட்ணுமா? சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம்லாம் என்னத்துக்கு? திருப்பியும் வாழா விட்டே அவங்க ஆத்த வீட்டுக்கு தான் வந்து உட்கார போகிறேன். இப்போ உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க கூட சேர்ந்து வாழவா போகிறேன்? இதெல்லாம் வேணாம் நீ சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா ஓயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பல்ல கடிச்சிட்ருக்கான். ஜிமின் சார், நான் தான் எங்கள் அம்மா கிட்ட பேசினேன்ல, எங்கள் அம்மா தானே கேட்க மாட்டாங்க. ஒரு பால் பழம் தானே, 5 நிமிஷத்தில் அந்த சம்பிரதாயம் முடிஞ்சிடும் சார். முடிச்சிட்டு போயிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஐஸில் யோசித்துங்க. பயந்துக்கிட்டே ஜிமின்ட்ட பேசுகிறீங்க. ஏய் ஒழுகதடி, மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. பேசுகிறது கேட்க கேட்க அப்படியே எனக்கு பற்றிக்கிட்டு வருது, எனக்கு அப்படியே எரியுது அப்படின்ற மாதிரி ஜிமின் பல்ல கடிக்கிறான். இப்போ அப்படியே அதே சேம் டைம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பால் பழத்தை கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது ஜிமினோட சிஸ்டர் தான் உங்கள் 2 பேர்த்துக்கு பால் பழம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க, அடுத்து ஜிமினுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அக்கா எனக்கு டைம் ஆகுது, டேய் இருடா முடிச்சுட்டு போயிடுடா அப்படி சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று இப்படியே கொடுத்து அதில் ஏமாற்றிட்டு வேறு விளாண்டுட்ருக்காங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். அண்ணி கொஞ்சம் வேகமாக, அவங்களுக்கு வேலை இருக்குது பாருடா. எப்பா என்னம்மா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற? அதுக்குள்ளேயுமா? இவ்வளோ லவபிள் கப்பல்ஸை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிமினோட சிஸ்டர் சொல்ல, ஜிமினுக்கு பற்றிக்கிட்டு வருது. உங்களை தான் பார்த்து முறைக்கிறோம். என்னடி? அண்ணி அண்ணி அது வந்து அவங்களுக்கு வேலை இருக்குது, இப்போ இந்த சம்பிரதாயம்லாம் வேணாம், இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நீங்களே கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, இது தாண்டி உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போ நீங்களும் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னடி உன்னையும் கூட்டிகிட்டு போகலையா? அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்கம்மா, வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை விட்டுட்டாங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. விளக்கேற்றுற சம்பிரதாயம், ஜிமின் வீட்டுக்கு நீங்கள் போகிற சம்பிரதாயம் எதுவுமே நடக்கலை. நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ எதுக்கு இங்கே விட்டுட்டா அவன் எங்கே போயிருக்கான் அதுன்றதே புரியலை. இப்போ ஜிமினோட சிஸ்டர் தான் ஜிமினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. தென் நல்ல நேரம் முடிகிறக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கேற்றணும், அதுக்காண்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிமின் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். இப்போ ஜிமினோட சிஸ்டருக்கு செம கோவம் ஆயிடுச்சு. அம்மா எங்கம்மா உங்கள் மைனா இன்னும் ஆளையே காணும், இவனை இந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு அறிவு மாதிரியே இல்லையா, எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி ஜிமினோட சிஸ்டர் அவங்க அம்மா கிட்ட, அதாவது உங்கள் மாமியார்கிட்ட கேட்டுட்ருக்க. அவங்களும் தெரியலன்ற மாதிரி தலையை ஆட்டிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் வந்து 7:30 ஆகுது. உங்களுக்கு 7:30 பிடிச்சிருச்சுடா. ஒயன் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் வந்து உங்களை கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜிமினோட அக்கா தான், ஜிமின் இவ்வளோ நேரம் எங்கே போன? உனக்கு எத்தனை தடவை தான் கால் பண்ணுறது, அட்டன் பண்ண மாட்டியா? சாந்தி முகூர்த்தம் இருக்குது, சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது, ஒயனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், விளக்கேற்றணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ எங்கே ஜிமின் போன? டைம் என்ன ஆகுது, இப்போ வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஜிமினோட அக்கா ஜிமினை பார்த்து கத்த. ஜிமின் அப்படியே அவங்க அக்காவை பார்த்து முறைச்சிட்டு, சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து நான் கேட்டேனா, அவளுக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ்வளோதான், அவன் என் பொண்டாட்டி ஆயிட்டா, ஏய் இருந்துச்சு வாடி
அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றான். நீங்களாம் அப்படியே எந்திரிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், ஒயன் இது கெட்ட நேரம், ஒயன் நல்ல நேரம் வரட்டும். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது? ஆன்ட்டி நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ்வளோதான், ஒயனை கல்யாணம் முடிச்சுட்டு இது எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் வெளியில் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உங்கள் பொண்ணுக்கு தான் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி கொன்னை காமிக்கிறான், கிளம்பி வான்னு. இப்போ உங்களுக்கும் வேறு வழி தெரியல, நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி இப்போது உங்கள் வீட்டிலேருந்து பேக்கப்லாம், அதாவது ட்ரெஸ் எல்லாம் பேக்கேஜ் பண்ணுறீங்க. ஏன்னா வந்துட்டு ஜிமினோட வீட்டுக்கு போகணும்ல, இனிமேல் நீங்கள் அங்கே தானே இருக்கணும். அதனால் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாருமே வந்துட்டு ஜிமினோட வீட்டுக்கு தானே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அங்கேயும் சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குல்ல, நீங்கள் போய் விளக்கேற்றுற விஷயம்லாம் இருக்குல்ல, அதனால் எல்லாருமே அங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் ஜிமின் சிஸ்டர், உங்களோட மாமியார் எல்லாருமே 4 பேரும் ஒரு வண்டியில், உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு பேக் சைடு ஒரு வண்டியில் வந்துட்டுருக்காங்க. இப்போது ஜிமினோட அக்கா தான் ஜிமினை பார்த்து, ஏய் ஒயன்கிட்ட ஏதாவது பேசிட்டு வாடா உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஒரு முறை தான் ஜிமின் அவங்க அக்காவை பார்த்து, இதுக்கு இப்படி முறைக்கிற, நீ லவ் பண்ண பொண்ணு தானே, உன் ஸ்டூடெண்ட்டையே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்ட, பயங்கர கில்லாடி தாண்டா நீ அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமின் இதுக்கும் உங்களை பார்த்து தான் முறைக்கிறான். அண்ணி அவங்களுக்கு தலைவலியாக இருக்கான், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக வரீங்களா அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமினோட அக்கானா பரவாயில்லடா, உன்னோட ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணியிருக்கா, ரொம்ப பொறுப்பாக இருக்கா, நான் கூட சின்ன பொண்ணாச்சே எப்படி உன்னை பார்த்துக்குவான்ற மாதிரி திங்க் பண்ணேன், ஆனால் இந்த பொண்ணு உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜிமின் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினோட அக்கா சொல்ல, ஜிமின் இதுக்கும் உங்களை பார்த்து தான் முறைக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்படியே கார் போயிட்டு ஜிமினோட வீட்டு வாசலில் நிற்கிது. இப்போ உங்களை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே, ஆரத்தி எடுக்கணும். அண்ட் அந்த படிக்கலெல்லாம் ஏற்றி விட்டு போவாங்களே, அந்த சம்பிரதாயம்லாம் நடந்துட்டுருக்கு. ஜிமினா ஆரத்தி எடுக்க விடுவான். அப்படியே ஜிமினோட அம்மா ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆரத்தி தட்டையே ஒரு தட்டு தான். எம்மா என்னங்கம்மா ஆரத்திலாம் எடுத்துகிட்ருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா, என்ன சாஸ்திரம் என்ன சம்பிரதாயம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரத்தி தட்டை தட்டி விட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கான். படிக்கல் இதெல்லாம் அதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கலே ஏற்றி ஒரு தள்ளு தான் தள்ளி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்து, இங்கே பாருங்கள், இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஐ எம் எ ப்ரொஃபஸர், இவன் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு, லவ் பண்ணே கல்யாணம் முடிச்சுட்டே அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம்னு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது, தலை வலிக்குது, மா கெட் லாஸ்ட், இவ்வளோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க, இதுக்கப்புறம் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் வச்சு உசுரை வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்திட்டு அவன் சாட்டிக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். இப்போ வந்திருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா அப்படியே உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்துட்டு என்னடி நடந்துக்கிட்டு இருக்கு, ஜிமின் எதுக்கு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா இல்லைம்மா ப்ரொஃபஸரில் ஸோ நிறையவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்ல, அதனால தான் அப்படி கத்திட்டு போயிட்டுருக்காங்க, இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சுச்சுவேஷன் புரியுது, ஏன்னா ஜிமின் ப்ரொஃபஸர் அதனால ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனால தான் அவன் கத்திட்டு போகிறான்ற மாதிரி உங்கள் அம்மாவும் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ண எல்லாம் என் தலையெழுத்து, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாம்மா போகணும், வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் வந்துட்டு உங்களை அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒயன் அவன் அப்படி தான் ஒயன், அவனை பற்றியெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத சரியா, இந்த வீட்டில் நீ என் மகமாயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்கடா. தென் என்னன்னா மகமாயே இருக்கலாம், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அம்மா கிடச்சாச்சு, ஆனால் ஹஸ்பண்டு தான் எனிமையாக கிடச்சிருக்கான், அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் உங்களுக்குலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவன் உங்கள் வீட்டிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வரும்போதே 7:30, இப்போ டைம் அந்தான்னு சொல்லிட்டு 8:45 ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கும் ஜிமினுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே உங்களோட அண்ணி தான் வந்துட்டு உங்களோட ஹேண்டில் பால் சம்பை கொடுத்து உங்களை ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. நீங்களுமே அதை கொண்டுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, அதாவது ஜிமினோட ரூமுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா ஜிமின் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு லேப்டாப்பில் நோண்டிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்களும் போகிறீங்க. இப்போ ஜிமின் உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். சார் பால் தூக்கி எரிடி, எரிடி அங்கிட்டு அப்படின்னு கத்துறான். சார் இல்லை அத்தை தான் கொடுத்து விட்டாங்க சொத்தை கொடுத்து விட்டாங்கன்னு போனே ரூம்குள்ளே வர சொன்னேனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்களும் ஜிமின் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு ஜிமினோட மவுத்து மேலே ஹேண்டை வச்சுட்டு, சார் கத்தாதீங்க சார், பாருங்கள் நீங்கள் என்னை எவ்வளோ நாளும் கஷ்டப்படுத்துங்க, நான் அதை தாங்கிக்கிறவேன், எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி எதுவுமே பேசாதீங்க சார், ஒரு 2 days மட்டும் எங்கள் அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாங்க, நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போகிற வரைக்கும் இங்கே தான் சார் இருப்பாங்க, ஒரு 2 நாள் மட்டும்
அமைதியாக இருங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் சார். உங்களோட லவ் எனக்கு வேணும், லவ்வபிளான ஹஸ்பண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கிற வரைக்கும் மாதிரி என் மேலே லவ் இருக்கிற மாதிரி நடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மின்கிட்ட கெஞ்சி கேட்டுட்ருக்கீங்க. அந்த பால் சம்பை கையில் வச்சுட்டு அதை ஒரே தொட்டு தான் அதை தொட்டி விட்டுட்டு ஒத்த என் பக்கத்தில் இருந்து எந்திரிச்சு போடி அப்படின்னு கத்துறான். இப்போ நீங்களும் ஜிம்மின் பக்கத்துலேருந்து எந்திரிச்சு நின்றுட்டு, ஜிம்மின் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் சார். ப்ளீஸ் எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் மட்டுமாவது என்னை கொஞ்சம் கைண்டாக நடத்துங்க சார். கொஞ்சம் லவ்வப்பெல்லாம் இருங்க சார். நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உசுரை விட்டுருவாங்க சார், உசுரை விட்டுருவாங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ஜிம்மின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ரொம்ப விட்ட வெளில போ. நீ அழுகிறத பார்த்தாலே எனக்கு சைக்கிளா, மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, மொத்த வெளில போடி அப்படின்னு கத்துறான். சார் 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 கத்தாதீங்க சார், கத்தாதீங்க சார் ப்ளீஸ் சார். இந்த ரூமை விட்டுட்டு வெளிலலாம் போனால் எதுக்கு வெளியில் வந்தேன்ற மாதிரி கேட்பாங்க சார் எங்கள் அம்மா அப்பா. கொஞ்சம் இதே ரூமில் நான் இருந்துக்கிறேன் சார். என்னடி இதே ரூமில் இருப்ப? என்னை வந்து செடியூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஒத்துக்கு தானே நீ இந்த ரூமில் இருக்கேன்ற? சார் எனக்கு அப்படி ஒரு திங்கிங் இல்லை சார். நீங்களே சொல்லுங்கள். நாங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் தானே பிளாக்மெயில் பண்ணி நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க ஃபோர்ஸ் பண்ணி. எனக்கு உங்கள் மேலே காதல் இல்லை சார். நீங்கள் என்ன ரிவெஞ்ச் எடுக்க தானே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, எடுத்துகிட்டு போங்க. எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கைண்டாக நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா நீங்கள். ஜிமினா கேட்பான். இப்போ அந்த லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஹெட்ஃபோனை கழட்டிட்டு நேராக உங்ககிட்ட தான் வரான். உங்களோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்து ரூமை விட்டு வெளில தள்ளி விட்டுறான். நீங்கள் அந்த ரூமுக்கு வெளியவே தான் நிற்கிறீங்க. தென் கீழே போனால் உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. அதனால் நீங்களும் கீழே போகாமல் அந்த ரூமுக்கு வெளியவே கீழவே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்கடா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நான் என்ன தப்பு பண்ணேன், அது எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு. சாரி சார், என்னை விட்டுருங்க. என்னை பழைய வயனா எங்கள் அம்மா அப்பா கிட்டே திருப்பி அனுப்பிடுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா அந்த ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு. ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி. அவங்க போன இடம் வந்த இடம், அவங்க ஜாலியாக டேட்டிங் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அவன் ஐஸில் டியர்ஸ் தேங்குது. இதுக்கெல்லாம் காரணமான என்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனோட ரூம்குள்ளே உட்காந்துட்டு உங்கள் மேலே இன்னும் வெறுப்பாயிட்டே இருக்கான். இப்படியே உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு யுத்தம் மாதிரி போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது. நீங்கள் வெளியில் உட்காந்து இந்த மாதிரி தூங்கிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போது அதை நீங்கள் பார்த்துட்டீங்கடா, உங்கள் அம்மா வர்றதை பார்த்துட்டீங்க. இப்போ ஜிமினோட டோரை நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. சார் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் சார், எங்கள் அம்மா வராங்க சார், ஓப்பன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஜிமினோட கால்லே விழுந்துட்டீங்க நீங்கள். சார் எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க சார், ப்ளீஸ் சார் ரூம்குள்ளே என்னை விடுங்க சார், இப்போ பார்த்தா எங்கள் அம்மா உசுரை விட்டுருவாங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது இப்படி தாண்டி எனக்கு இருந்திருக்கும், அதுக்கு ரீசன் நீன்ற போது இப்படி தானே எனக்கு வலிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறான். சார் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கல சார், இப்போ என்னை வெளில விடுங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் சரி வந்து தொலை அப்படின்றான். நீங்களும் ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வச்சுருக்க போட்டு அதெல்லாம் அப்படியே லைட்டாக எழுவி விட்டுக்கிறீங்க. ஸோ உங்கள் ஹேரெல்லாம் கொஞ்சம் களைச்சி விட்டுக்கிறீங்க. என்னடி பண்ணிட்டுருக்க சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜிம்மின்னு பல்ல கடிச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு காஃபிக்கு அப்படியே வந்துட்டு ரூம் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா வாங்கம்மா. ஆயான் இந்த காஃபி. இன்னும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க. ஸோ வந்துட்டு நீ தான் இங்கே வந்து வீட்டில் ஸ்வீட்டு செய்யணும் ஃபஸ்ட் டைமு, ஸோ சீக்கிரம் கீழே வந்துடு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் காஃபியை கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஹேரெல்லாம் களைச்சி விட்டுருக்கீங்களே, ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ளே சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் அந்த காஃபியை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜிம்மிட்ட கொடுத்துட்டு, சார் இந்தாங்க சார், தூக்கி எட்ட போடி எடுத்துகிட்டு போ வெறுப்பேற்றிக்கிட்டு.
ஸ்வீட்டு செய்யணுமா ஸ்வீட்டு, இனிப்போட நீங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? உனக்கு வாழ்க்கை பூரா கசப்பு தாண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். சார் கத்தாதீங்க சார், ஒரு 2 நாள் தான் சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றீங்க. எடுத்துட்டோம் கூட பூடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியும் தட்டி விட்டு இப்போ ஜிமின் அப்படியே வாஷ்ரூம் போயிடுறான். ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வரான். நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. எதுக்குடி இப்போ நீலிக்கோ நீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு வடிச்சுக்கிட்டு இருக்கா? தசவில் கட்டி இருக்கிருவேன். எதுக்கு அழுகுற? நீ பண்ண பாவத்துக்கு தாண்டி அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்ச அந்த கத்திட்டு இருக்கான். சார் ஏன் சார் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கஷ்டப்படுத்தாதீங்க சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் உங்களை பார்த்தா. இப்படிலாம் பேசியே கொள்ளாதீங்க சார், நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க சார். மன்னிப்பு மன்னிப்பு டி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியா பெருமாடி? போன உசுறு திருப்பி வருமா? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் திருப்பி வருவாளா வயன்? சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்கான். சார் வரமாட்டாங்க சார், காலில் விழுகிறேன் சார், என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். எனக்கு தெரியாது சார், அன்றைக்கி அந்த ரூமில் அந்த மேடம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாமல் நடந்த தப்பு சார் அது, என்னை மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட காலில் விழுந்துட்டு அழுகுறீங்க. ஜிமின் அப்படியே ஒரு தாண்டா உங்களை, என்னடி என் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி மேலே தூக்குறான். என்ன உன்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கையிலேயே உனக்கு இன்றைக்கி மன்னிப்பே கிடையாதுரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கத்திட்டு அவன் அப்படியே கீழே இறங்கி போயிடறான். இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு அழுதுகிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க, ஷவர் பண்ணிட்டுருக்கீங்க, ஐஸ்லேருந்து டியோஸ் தேங்கி படிச்சுக்கிட்டே இருக்குது. உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நான் ரொம்ப லவ்வபிளாக என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தானே ஹஸ்பண்ட் கேட்டேன். எதுக்கு இப்படி ஒரு ஆளை எனக்கு ஹஸ்பண்டாக கொண்டு வந்து அமைச்சு விட்டுட்டு என் வாழ்க்கையில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள் கடவுளே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷவர் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்கடா. இப்போ அப்படியே ஷவர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சுடிதார் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. இப்போ உங்கள் மாமியார் தான் உங்கள்கிட்ட, ஒயன் வந்துட்டியா, வாமா நீ தான் நீங்கள் ஸ்வீட் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களை கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேரட் அல்வா தான் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் குழந்தாடா, நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு செய்ய தெரில. இப்போ உங்கள் மாமியார், அதாவது ஜிமினோட அம்மா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சுட்டு இப்போ கேரட் அல்வாவை ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் மாமனார், உங்கள் மாமியார் அண்ட் உங்கள் அண்ணி, உங்கள் அண்ணியோட ஹஸ்பண்ட், அதாவது ஜிமினோட அக்கா, அவங்க ஹஸ்பண்டு அண்ட் உங்கள் அம்மா அப்பா ஜிமினுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. ஜிமின்கிட்ட போயிட்டு நீட்டுறீங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஒய்யோன் எனக்கு வேணாம். மாப்பிள்ளை தம்பி கொஞ்சோண்டு சாப்பிடுங்களே, ஸ்வீட்டு சம்பிரதாயத்துக்கு தான். ஆண்டி எனக்கு இனிப்பே பிடிக்காது, ஏய் எடுத்துகிட்டு போ. ஐயோ தம்பி சாஸ்திரம் இது தான், சாப்பிட்டு தான் ஆகணும். ஆண்டி எனக்கு இனிப்பு பிடிக்காது, ஏய் எடுத்துகிட்டு போன்றேன்ல அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை பார்த்து மிரட்டிட்டுருக்கான். இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா, அதாவது உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஜிமினோட கிளாஸ், அதான் எல்லாருமே அப்படியே இப்போ வந்துட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஒய்யான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஒயான் சாரி ஒயான் வெட்டிங்க்கு வர முடியல, கிளாஸ் இருந்துச்சு, கிளாஸை ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் வரல, மன்னிச்சிக்கோ ஒயான், அதான் இப்போ வந்திருக்கோம், இன்றைக்கும் கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி வருவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் வரமாட்டேன்னு தலையாட்டுறீங்க. தென் என்னென்னா ஜிமின் உங்களை கிளாஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டான், அவங்கள படிக்கவும் விட மாட்டான். அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். அவன் எப்படியும் அவங்கள படிக்க விடுவான், வரமாட்டேன்ற மாதிரி தலையாட்ட. உன்னைய நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோண்டி, உனக்கு என்ன, ப்ரொஃபஸர் தான் உன்னோட ஹஸ்பண்டே, இனிமேல் வீட்டில் இருந்து தான் பாடம் நடத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள வந்துட்டு ரொம்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க, இருந்தாலும் ஜிம்மினை பார்த்து பயப்படுறீங்க. அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரியுது, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. இப்போ அப்படியே அவள் உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வா அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றா. ஏய் இருடி
ஃபர்ஸ்ட் டைம் கேரட் அல்வா பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பவுலில் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாத்துக்கும். எல்லாருமே சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்கடா நீங்கள். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒயான் வேறு லெவல் ஒயான், ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணுற கேரட் அல்வா வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்குது பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். இவன் எதுக்கெடுத்தாலும் உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இப்போது அதை உங்கள் ஃப்ரெண்டு நோட் பண்ணிட்டாங்க. ஒயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேண்டை பிடிச்சி எடுத்துட்டு இப்போது வீட்டை விட்டு வெளியில் வந்து கார்டனில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒயன் என்ன ஒயன், எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கா? நார்மலாக தான் போகுதுடி. ஒயன் உண்மையை சொல்லு, ப்ரொஃபஸர் உங்ககிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கலையே? தப்பாக நடந்துக்கலடி, தப்பாக மட்டும்தானே நடந்துக்கிறாங்க. ஒயான் என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. இந்து உண்மையை போய் சொல்கிறே எருமை. என்ன உண்மையை சொல்கிற? என்ன உண்மையடி சொல்கிற? அவங்க செத்து போனதுக்கு ரீசன் நீ இல்லைன்னு போய் சொல்லு. நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு ரீசன் யாருன்னு கேட்பாங்களே, நான் யாரை சொல்லுவேன்? சொல்லு. அவங்க தானே அதுக்கு ரீசன், அப்போ அவங்கள சொல்லு. உடஞ்சி போயிடுவாங்க இந்து, உடஞ்சி போயிடுவாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இறந்து போனதுக்கு அவர் தான் ரீசன் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உயிரை விட்டுருவார். ஏய் அதுக்காண்டி உன்னை இப்படி பனிஷ் பண்ணிட்டே இருப்பார், நீ அழுதுகிட்டே இருப்பியா? வாழ்க்கை பூரா லைஃப் ஃபுல்லாக உன்னை பனிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ இப்படி அழுதுகிட்டே இருப்பியாடி? இதுதான் எண்டிங்கா? வீடு வீடு இந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு போகட்டும். என்ன செய்ய? இங்கே பாரு இந்து, நான் தானே இதுக்கு காரணம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும், நீ போய் சொல்லிடாத இந்து, சொல்லிடாத. பொடி கிறுக்கி, உன்னை மாதிரி முட்டாள இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எதுக்காண்டிடி? அவன் தான் ரீசன் சொல்லிட்டு அவன்கிட்ட எதுக்கடி சொல்ல மாட்டேற? இங்கே பாரு, சொல்ல வேணாம், சொன்ன உசுரை விட்டுருவாங்க. ஹேய் அதுக்காண்டி இப்படியே நீ கஷ்டப்பட்டுட்டே இருப்பியா? பரவாயில்ல இந்து பரவாயில்ல. என்னடி நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படக்கூடாது. நீ எதுக்கு இப்படி நினச்சிட்டு இருக்க? எதுக்குன்னா அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் லவ், முதல் காதல். நான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண முதல் பர்சனே அவங்க தாண்டி. அவங்கள நான் துரத்தி லவ் பண்ணேன். ஆனால் அவங்க எப்போ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அப்பயே நான் விட்டுட்டேன். அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். அதனால தான் அவங்க ரீசன் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இந்து என்னை புரிஞ்சுக்கோ, என்னுடைய காதல் அவங்க. என்னால் போய் சொல்ல முடியாது இந்து, நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் இந்துக்கிட்ட அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே இந்து ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்துவை பார்க்குறீங்க. என்னடி ஆச்சு, இதுக்கு இவ்வளோ ஷாக்கு? ஓயன் அங்கே பாரு அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் அப்படியே உங்களுக்கு பேக் சைடு திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தான். அவன் ஐஸெல்லாம் டேஸ்ட்டுங்க ஒரு மாதிரி ரொம்ப இதாக நின்றுட்டுருக்கான். தென் நீங்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டான் போலுக்கு. அப்படியே ஒரு மாதிரியாக நடந்து உங்ககிட்ட வரான். ஓயன் இப்போ என்ன பேசிட்டு இருந்த? இந்துட்ட என்னமோ பேசிட்டு இருந்தல, ரீசன் நான் தானே? சொல்லு ஓயன், என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? அது 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 வந்து சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஓயன் உண்மையை சொல்லு ஓயன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு செத்ததுக்கு ரீசன் நான் தானா? உண்மையை மட்டும் சொல்லு என்கிட்ட, உண்மையை சொல்லு ஓயன். நீங்கள் இல்லை சார், நான் தான் இந்த ரூமை க்ளோஸ் பண்ணேன். உங்களுக்கே தெரியுமில்ல சார், நான் தான். என்னால் தான் இறந்து போனாங்க. என்னைய மன்னிச்சுக்கோங்க சார், மன்னிச்சுக்கோங்க அப்படின்றீங்க. ஓயன் இல்லை, நீ போய் சொல்கிற. என் மேலே சத்தியம் பண்ணுடி, என் மேலே சத்தியம் பண்ணு. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் செத்ததுக்கு ரீசன் நீ தானா? என் மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட் எடுத்து அவனோட தலையில் வச்சிட்ருக்கான். உங்களால் ஜிமின் மேலே சத்தியம் பண்ண முடியல. தென் ஏன்னா ஜிமின் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்டா, அவன் மேலே சத்தியம் பண்ண முடியல. இந்து நீ சொல்லு, இந்து நீ சொல்லு, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? ஓயன் இப்போ உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தா?
உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிமின் இந்துவும் பார்த்து கேட்டுட்ருக்க. இந்து அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அவ்வளோ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தலையாடுறீங்க. இதை ஜிமின் நோட் பண்ணிட்டான். ஒயன், உனக்கு என் மேலே உண்மையா லவ் இருந்தா, என்னை உண்மையிலே காதலிச்சிருந்தா உண்மையை மட்டும் சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஜிமின் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்களும் தயங்கி சார், அன்றைக்கி கடைசியாக நான் வந்துட்டு கிளாஸ் ரூம் எல்லாம் பூட்டிட்டு போயிட்டேன் சார். ஆனால் மேம் இருந்த கிளாஸ் ரூம் நான் பூட்டலை சார். நீங்கள் தான் சார் பூட்டுனீங்க, நீங்கள் தான் பூட்டுனீங்க. ஒயன், என்ன சொல்கிற ஒயன்? சார், அதை நான் சொல்கிறேன் சார். சொல்லு இந்து. சார், லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஒயன் தான் கிளாஸ் லீடராக இருந்தா. அதனால் அப்போ வந்து எல்லா கிளாஸையும் அவள் தான் செக் பண்ணி பூட்டுவா. சாவி அவள் தான் கடைசியில் வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட கொடுப்பா. அது எனக்கு தெரியும் இந்து. ஆமாம் சார், அதே மாதிரி அன்றைக்கும் எல்லா கிளாஸ் ரூமையும் செக் பண்ணிவிட்டு ஒயன் பூட்டிட்டு ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் அவள் பூட்டலை சார். ஏன்னா அங்கே தான் மேம் இருந்தாங்க. அதனால் அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால அவங்க ஒயன்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் இந்த கிளாஸ் ரூமை ஓப்பனில் வச்சுட்டு இதை பூட்டி நான் வந்துட்டு சாவியை வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துறேன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒயனும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி இந்து சொல்லி முடிக்கிறா. அடுத்து ஜிமின் ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த கிளாஸ் ரூமை பூட்டிட்டேன், கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். அது தாண்டா உண்மை. அப்படியே இந்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி மௌனம். அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சாவுக்கு நான் தான் ரீசனா அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப டேஸ்தேங்க அவனுக்குள்ளே நின்றுட்டுருக்கான். அப்படியே கீழே நீலோன் போட்டு ஆழ்த்திட்டுருக்கான்டா. தென் என்ன நடந்திருக்குண்ணா, லாஸ்ட்டாக நீங்கள் தான் கிளாஸ் ரூமோட லீடராக இருந்திருப்பீங்க. அதனால் வழக்கம் போல் எல்லா கிளாஸையும் நீங்கள் தான் செக் பண்ணிவிட்டு பூட்டுவீங்க. மேம் இருந்த கிளாஸை மட்டும் நீங்கள் பூட்டியிருக்க மாட்டீங்க. அதுதான் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க சொன்னதுனால நீங்களுமே வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்கள் மேலே இருந்த கோவத்தில் கத்திக்கிட்டே வந்திருப்பான். உங்களை ஜிமினுக்கு பிடிக்காது. தென் நல்லா கத்திட்டே வந்தது. இப்போ அந்த கிளாஸ் ரூமை வந்து பார்த்துருப்பான். அதை பூட்டாமல் நீங்கள் போயிருப்பீங்க. இந்த ஒயனுக்கு ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி அவனும் கத்திட்டு அந்த கிளாஸ் ரூமை பூட்டிட்டு போயிருப்பான்டா. பூட்டிட்டு வெளில போயிருப்பான். ஆனால் மேம் உள்ளே இருந்தது தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்துமா இருக்குது. அதனால் அந்த ரூமில் அடைஞ்சிருந்தனால மூச்சு திணறல் வந்து இறந்து போயிருப்பாங்க. வெளியில் வந்த ஜிமின் வந்துட்டு மேம்க்கு கால் பண்ணியிருப்பான். அப்போ அவங்க அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஜிமின் அவனோட பைக் சாவியை அவனோட கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு போயிருப்பான். திருப்பி மேம்க்கு கால் பண்ணிவிட்டு அந்த சாவி எடுக்க கிளாஸ் ரூம்குள்ளே போயிருப்பான். அப்போ தான் அந்த ரூம்குள்ளே இருந்து ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். அவங்க செத்து போயிருப்பாங்க. அவனுக்கு வந்துட்டு அந்த ஞாபகமே இருந்திருக்காது. அந்த கிளாஸ் ரூமை அவன் தான் பூட்டுனான்றத ஞாபகமே இருக்காம தான் நீங்கள் தான் பூட்டுப்பீங்க, உங்களால் தான் செத்து போயிட்டா அவ அப்படின்ற மாதிரி உங்களை ரிவெஞ்ச் எடுத்துகிட்ருக்கான். இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு ஜிமின் ஓர அழுதுட்ருக்கான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் ரீசன், அது கூட எனக்கு தெரியல. பாவம் உன்னை போட்டு கஷ்டப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கே. ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை சழிச்சிட்டு போயிட்டுருக்கே. ஒயனியே இவ்வளோ தூரம் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். உன்னை காலால் எட்டி உதச்சேன். நீ கொண்டு வந்த பாலை தட்டி விட்டேன். நம்ம 2 பேர்த்துக்கு ஆர்த்தி எடுத்ததை தட்டி விட்டேன். உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன். அப்படி இருந்தும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காண்டி எல்லாத்தையும் மறைச்சிருக்கேடி. உன்னை போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நானே சாகவடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணேன்? எனக்கு உயிரோடு இருக்க பிடிக்கல. ஒயன் இங்கே பார், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு. நீ கேட்டையில இது தானே கேட்டேன். நீ விட்டுருங்க சார், நான் உன்னை விட்டுரு. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு. தலையை கழட்டி என் கையில் கொடுத்துரு. எனக்கு உயிரோடு இருக்க பிடிக்கல. நான் சாக போகிறேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். ஒயன், என்னோட தலையை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு நீ போய் சந்தோஷமாக உங்கள் அம்மா அப்பா கூட வாழு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக
தேம்பி தேம்பி ஜிமின் உங்கள்கிட்ட அழுதுட்ருக்காண்டா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்து அழுதுட்ருக்கு. உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும்? போதுமா சார்? பேசி முடிச்சிட்டிங்களா? பேசி முடிச்சிட்டிங்களா? எதுக்கு சார் எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு உலகத்தில் இல்லை அவங்கள பற்றியே நினச்சி ஏன் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க? ஆரம்பத்துலேருந்தே உங்களை நான் காதலிச்சிட்ருக்கேன். என்னை பற்றி திங்க் பண்ண மாட்டிங்களா? எப்போ பாரு அவங்கள பற்றி தான் நினைப்பீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. இதுக்கடுத்து அவங்கக்கிட்ட எதையுமே சொல்லலை. எனக்கு நீங்கள் வேணும் வேணும். நீங்கள் வேணுன்றனால தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாலும் நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் எனக்கு வேணுன்றக்காண்டி தான். இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டு சாக போகிறேன்னு சொல்லிட்டுருக்கீங்களே, நான் எங்கே போவேன்? எங்கே போவேன்? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்னையே எப்போ பாரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்னை புரிஞ்சிக்க மாட்டிங்களா? என்னோட காதலை ஏற்றுக்க மாட்டிங்களா? இந்த ஸ்டூடெண்ட் எப்பயுமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணுமா? சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு எப்பயுமே ப்ரொஃபஸராக மட்டும்தான் இருப்பீங்களா? என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்களா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஓயன், ஓயன், நான் உன்னுடைய ப்ரொஃபஸர் ஓயன். சாரி ஓயன், சாரி சார். நீங்கள் என்னோட ப்ரொஃபஸர் தெரிஞ்சுதான் உங்களை நான் காதலிச்சேன். அவங்க பின்னாடி ஒரு நாய்க்குட்டி போய் சுற்றி சுற்றி வந்து நீங்கள் எப்போ அவங்கள லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இறந்து போவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், தெரியாது. இப்போ நீங்கள் அவங்கள நினச்சிட்டு அதுக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் போய் செத்துட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் உங்கள் கூட சேர்ந்து செத்து போயிடுவேன் சார், செத்து போயிடுவேன். நீங்கள் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது சார், வாழ முடியாது. நான் இமேஜின் பண்ணது எப்படி தெரியுமா? ஒரு லவ்வபிளான ஹஸ்பண்ட் எனக்கு வந்து கிடைக்கணும், என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணேன். ஆனால் உங்களை எப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே முடிவு பண்ணிட்டேன் சார். நீங்கள் எனக்கு அன்லவிங் ஹஸ்பண்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு லவ்வபிள் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்களோட லவன் கேர் வேணாம், ஆனால் என்னோட லவன் கேர் எப்பயுமே உங்களுக்கு மட்டும்தான் சார். அதை என்னால் மாற்றிக்க முடியலை சார், என்னை ஏற்றுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. ஓயன், நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியும் இப்படி வந்து என்கிட்ட கைண்டாக நடந்துக்கிறியடி. உனக்கும் எனக்கும் இனி வச்ச எட்டாது ஓயன். உன்னோட குணத்துக்கும் என்னோட குணத்துக்கும் ஒத்தே போகாது ஓயன், ஒத்தே போகாது. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஓயன், குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஓயன். நான் எப்படி உங்க கூட சேர்ந்து வாழுவேன்? என்னால் வாழ முடியாதுடி, செத்துற வேண்டியதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாய்க்கு பாய் செத்து போயிடுவேன்னு சொல்கிறது உங்களால் தாங்கிக்க முடியல. ஸ்டார்டிங்கில் எப்படி ஜிமினோட மவுத்தில் போய்ட்டு ஹேண்டை வச்சிங்களோ, இப்போது நீல் டவுன் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்படியே நீங்களும் நீல் டவுன் பண்ணி ஜிமினோட வாயில் உங்களோட ஹேண்டை வச்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க சார். நீங்கள் செத்து போகிற நானும் உங்களோட சேர்ந்து செத்துருவேன் சார். என்னால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது சார். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பூமியில் பிடிச்ச ஒரே பர்சன் நீங்கள் தான், கடைசியில் பிடிச்ச பர்சனும் நீங்கள் தான். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நீ ஏற்றுக்கோங்க சார். உங்களோட சேட் மூமெண்ட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஜிமின்ட்ட நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக அழுது கேட்டுட்ருக்கீங்கடா. ஜிமின் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுறான். தென் என்னன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு செத்து போனதுக்கு அவன் தான் ரீசன். இப்போ அவனுக்காண்டி நீங்களும் சாகுறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதனால் ஜிமின்னால் தாங்கிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இப்போது இந்து தான் ஜிமின் கிட்டே பேசுகிறாங்க. ஜிமின் சார், அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை ரொம்பவே லவ் பண்ணாங்க மேம். அவங்களுக்கு நீங்கள் சாகிறது பிடிக்குமா சொல்லுங்கள்? அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒயன் கூட சேர்ந்து வாழ்ந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இடத்துல இருந்து ஒயன் உங்களை பார்த்துக்க போகிறாள, அதை நினச்சி அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒயனையும் கஷ்டப்படுத்தாதீங்க சார். பாவம் சார், அவள் எவ்வளோ தூரத்துக்கு தான் அவள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி இந்து பேச ஜிமினுக்கு இதெல்லாம் புரியுது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் இந்துவை தான் பார்க்குறீங்க, அவள் புரிஞ்சுக்கிட்டு அவளும் போயிடுறா. இப்போ நீங்கள் அப்படியே ஜிமினோட டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்றீங்க. தென் அவனும் நீல் டவுன் தான், நீங்களும் நீல் டவுன் தான். அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஜிமினோட லிப்பில் போய்ட்டு அதாவது ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறீங்க.
இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். சார் சாரி சார். எதுக்குடி கிஸ் பண்ணதுக்கு அப்படின்றீங்க? இப்போ அப்படியே ஜிமின் எழுத்து உங்களை கிஸ் பண்ணுறான். நான் தாண்டி உங்ககிட்ட சாரி கேட்கணும். உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். ஐ எம் ஸோ சாரி ஓஹன், ஐ எம் ஸோ சாரி. என்னை மன்னிச்சுக்கோ ஓஹன், மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் சார் என்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினச்சது மன்னிப்பு. ஆனால் என்னால் இந்த மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நடந்த தப்புனால தான் நீங்கள் என்னையை நினச்சிட்டு என்னையை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இதுக்கு யாராலையும் பொறுப்பாக முடியாது சார். அது விதி. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்காண்டி என்னை கஷ்டப்படுத்தாமல் என்னை ஏற்றுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்ல ஜிமினுக்கு எல்லாமே புரியுது. இப்படியே ஜிமின் வந்து உங்களோட லிப்பில் கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை ஏற்றுக்கிறேன்டி, ஏற்றுக்கிறேன். இதுக்கப்புறம் அன்லவிங் ஹஸ்பண்ட் இல்லை செல்லம், நான் உன்னோட லவ்வபிளான ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்ல இப்படியே 2 பேரும் ஃபீலிங்ஸை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஸோ பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு யோசிக்கணும்னு தோணும். அதனால் பண்ணிடுங்க. வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இந்த ஸ்டோரி எப்படி எடுத்திருக்கேன்னு புரியுதுல்லடா. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சி உங்களை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்டு இருக்கான் ஜிமின். கடைசியில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சேர்த்ததுக்கு அவன் தான் ரீசன், உங்களை அவன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்கு தெரியும் போது அவன் சாகணும்னு போயிட்டான். அவனை லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடாக நீங்கள் முதலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் எப்படி அவனை நீங்கள் சாக விடுவீங்க? சாக விடாமல் அவனை நீங்கள் பிடிச்சி நிப்பாட்டியே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் புரியுது ஒரு பொண்ணு தான் நம்மளால் செத்து போயிட்டா, இன்னொரு பொண்ணு நம்மளால் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் உங்கள்கிட்ட வந்து பேசி உங்களோட கேரிங் உங்களோட லவ்வெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறான். இப்படியே 2 பேரும் சேர்ந்துக்கிறீங்கடா. அன்லவிங் ஹஸ்பண்ட்லேருந்து லவ்வபிள் ஹஸ்பண்டாக ஜிமின் மாறி இருக்கான்.